வணக்கம். தலைப்புச் செய்திகள். மதிமுக முன்னாள் மாநில மாவட்ட நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் உட்பட 150க்கும் மேற்பட்டோர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். திமுக தரப்பில் அறிக்கை வெளியீடு. தேர்தலுக்கு பின்னர் திமுக கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கருத்து. கடந்த ஆட்சிக் காலத்தில் நடந்த முறைகேடுகள் அனைத்தும் விரைவில் தெரிய வரும். கும்பகோணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் பேச்சு. சட்டப்பேரவையின் தரத்தை ஆளுங்கட்சி குறைத்து வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை மறுபரிசீலனை செய்து பொருத்தமான பிரதிநிதியை நியமனம் செய்ய வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் அறிக்கை. போதைப்பொருள் பயன்படுத்தியது போல் வீடியோ வெளியான விவகாரத்தில் அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்க கோரி திமுக மாணவரணி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் சென்னை பாலவாக்கத்தில் முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். மறைந்த இயக்குனர் கே. பாக்யராஜின் உடல் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம். பாக்யராஜின் உடலுக்கு அவரது மகன் சாந்தனு இறுதி சடங்குகளை செய்தார். காவல்துறையில் மட்டுமல்ல, அனைத்து துறையிலும் மதிக்கப்பட்டவர் சீமா அகர்வால். பிரிவு உபச்சார நிகழ்ச்சியில் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் பாராட்டு. ஒவ்வொரு நாளும் மு.க.ஸ்டாலின், பழனிசாமியை சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கின்றனர். அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் பரபரப்பு குற்றச்சாட்டு. கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் அணுசக்தி துறையின் செயலர் அஜித்குமார் மெஹந்தி திறந்து வைத்தார். கடந்த காலங்களில் நேர்மையான அதிகாரிகளுக்கு சில தடைகள் இருந்தன. அவர்களது கைகள் கட்டப்பட்டிருந்தன. திமுக ஆட்சி குறித்து மதுரை எம்பி சு. வெங்கடேசன் விமர்சனம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.